வணக்கம்ங்க. என் போட்டுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய என் தமிழ் சொந்தங்களுக்கு முதல்கண் வணக்கம்ங்க. இந்த மதுரை மாநகர்ன்றது ஒரு சிறப்புமிக்க நகரம்ங்க. எப்படி சிறப்புமிக்க நகரம்னா, இந்த மண்ணை நம்மளை படைச்சவன் இறைவன். நம்மளை படைச்சவனே மண்ணுக்கு சுமந்த இடம் இந்த மதுரை மாநகரங்க. மண்ணை படைத்தவனே மண்ணுக்கு சுமந்த இடம் மதுரை மாநகரங்க. அப்படிப்பட்ட ஒரு மதுரை மாநகரத்துல ஒரு சின்ன ஒரு பருத்தி பால் கடை, அது பிளாட்பாரத்துல இருக்கு. பெரிய கடையெல்லாம் கிடையாதுங்க, ஒரு சின்ன கடைங்கய்யா. அதுல 90 வருஷம் 94 வருஷம் ஆச்சுங்கய்யா கடை வச்சு. அதான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் சொல்லக்கூடிய ஆங்கிலேயர் காலத்துல இருந்து இந்த கடை இருக்குங்கய்யா. ஆங்கிலேயர்கள் காலத்துல 1930 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இந்தியா சுதந்திரம் வாங்கி 78 ஆண்டுகள் தான் ஆகுது. ஆனா இந்த கடை 94 வருஷம் ஓடுதுன்னா யாருடைய கருணை? எல்லாமே கடந்து போயிடும், இதுவும் கடந்து போயிடும். எல்லாமே சில நாட்கள் தான், எண்ணங்களோ பல நாட்கள். அதாவது இறைவனுடைய அமைப்புல எல்லாருக்கும் கொடுக்கணும்னு என்னை ஒரு டிசைன் பண்ணி இங்க அனுப்பியிருக்காரு பிறகு பூமிக்கு. இந்த கடையில என்ன நன்மைனா, பருத்தி பால்ன்றது இந்த வேர்ல்டுல யூனிவர்சிட்டியே கிடையாது, எந்த மாநிலத்திலையும் கிடையாது, எந்த ஸ்டேட்லயும் கிடையாது. இந்த உலகத்திலே இல்லாத ஒரு பருத்தி பால்ன்றது மதுரையில மீனாட்சியுடைய அருள்ல இந்த பருத்தி பால் கிடைக்குது. பருத்தி பால்னா என்னன்னு தெரியாது. இந்த பருத்தி பால்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்துல இருந்த அந்த காலத்து மனிதர்கள்லாம் என்ன செஞ்சாங்க, பருத்தியை மாட்டுக்கு வைப்பாங்க. மாடு வண்டி மாடு நல்லா வலுவா இருக்கும், பசுமாடு நல்லா பால் கறக்கும். ஆனா மாட்டுக்கு தான் வைப்பாங்க இது ஒழிஞ்சு பருத்தியை. அது சாப்பிட தெரியாது, ஏன்னா அதை கேவலப்படுத்துவாங்க. பருத்தி பாலா, மாடு சாப்பிடுறது போய் மனுஷன் சாப்பிடலாமான்னு கேவலப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொருள்ல ஒரு பயங்கரமான ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கிறது யாருக்கும் தெரியல. பாதாம் பருப்பு இருக்கு, முந்திரி பருப்பு இருக்கு, பிஸ்தா பருப்பு இருக்குது, எப்படியோ விலை உயர்ந்த பருப்பெல்லாம் இருக்கு. எல்லாமே கொழுப்புங்கய்யா, கொழுப்பு. அது சாப்பிட்டா நெஞ்சில அடைச்சுக்கணும். ஆனா பருத்தியில இருக்கக்கூடிய பருப்பை கையில உடைக்க முடியாது, மெழுகு மாதிரிதான் இருக்கும். அந்த சின்ன மிளகு இருக்குல்ல, மிளகு அது மாதிரிதான் இருக்கும். ஆனா அதை கையில உடைக்க முடியாது, நகத்துல உடைக்க முடியாது. அதை ஊற வச்சு ஆட்டணும். அந்த ஆட்டி அந்த பாலை தான் நாங்க பருத்தி பால் ஆக்குறோம். பசும்பால் மாதிரி ஆட்டுறோம். ஆட்டுப்பால், மாட்டுப்பால், கழுதைப்பால், குதிரைப்பால், எல்லா பாலுமே அனிமல்ஸ் தாங்க வருது. ஏன் தாய்ப்பால் உடம்புல நம்ம ரத்தத்துல தாங்க வருது. ஆனா இது சுத்த சைவம்ங்க, சுத்த சைவம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் நான் வாடியேன்னு சொன்ன வள்ளலாருடைய அந்த வார்த்தைய, அதாவது நான் ஏத்துக்கிட்டு ஒரு பயிர் வாங்கினா கூட எனக்கு மனசு தாங்காதுன்னு சொல்லி அன்னைக்கு 150 வருஷமா ஏத்தின அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் அமராம இருக்கு. அன்னதானம் வழங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி போல இந்த பருத்தி பால் சாப்பிட்றதுனால நெஞ்சில் இருக்க சளி போயிடும். ரெண்டாவது நம்மளுக்கு உடம்புக்கு உற்சாகம் கொடுக்கும். இதுல சேர்க்கக்கூடிய பொருள் ஏலக்காய், சுக்கு, திப்பிலி, சித்திரத்தை, அடிமதுரம், இப்படின்னு மருந்து, அதாவது நாட்டு மருந்துகள் தான் இதுல தயாரிக்க போடுறோம். அரைச்சு இந்த பருத்தி பாலோட ஆக்கிங் பண்றோம். ஆக்கிங் பண்ணும்போது என்னாவது கலந்துருது, ரத்தத்துல கலந்த மாதிரி அந்த சுக்கு இதுதான் கலந்துருது. நம்ம கலந்து சாப்பிட்ட உடனே உள்ள போய் என்ன செய்யுது, நல்ல செரிமானம் ஆகுது, உடம்புல இருக்க வலிய போகுது. உடனே ஒரு குளுக்கோஸ் போட்ட மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியம் ஏற்படுது. நல்ல ஒரு ஆரோக்கியமான பொருளை கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷமா 94 வருஷமா இந்த மதுரையில ஒரு சின்ன இடத்துல நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த முதல்ல குடத்துல இருக்க விளக்கு எவ்வளவுங்க வெளிச்சம் தெரியும்? குடத்துக்குள்ளதானே தெரியும். அப்ப யாருக்கும் தெரியல. யூடியூப்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்கல்ல, கூகுள்ல போனா யூடியூப் வந்துருச்சா. உலகத்துல இருக்க தமிழ் சொந்தங்கள், கடல் கடந்து வாழக்கூடிய என் தொப்புள்குடி உறவுகள் எல்லாருக்கும் தமிழ் தெரிஞ்சவங்க பூராத்துக்கு உலக நாடு பூரா தெரிஞ்சு போச்சு. இந்த பருத்தி பால் மதுரையில இருக்குன்னு யூடியூப் வழியா லண்டன், ஜெர்மன், இத்தாலி, குவைத், ஈராக், தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான், நாங்கள் என்ன உலகெங்கு நம் தமிழ் சொந்தங்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு இந்த பருத்தி பால் கடை. ரோட்ல இருக்க பருத்தி பால் கடை, பிரமிட் ஆகிட்டு இருக்க சின்ன ஒரு கடை இந்த யூடியூப் மூலமா போய் சேர்த்துருச்சுங்க. அது பெரிய ஒரு அபூர்வங்க. எனக்கு பெரிய என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்க. என் கடல் கடந்து வாழக்கூடிய என் தமிழ் தொப்புள்குடி உறவுகள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மதுரைக்கு எப்பயாவது மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா, மதுரையில இந்த இடம் எங்க இருக்குன்னா, கீழவாசல்னு ஒரு சிக்னல் இருக்குங்க. அந்த சிக்னல் எங்க போகுதுன்னா ராமேஸ்வரம் ஹைவேஸுங்க. அது ராமேஸ்வரம் ஹைவேஸ் கீழவாசல். அதுக்கு கீழவாசல்ல இருந்து வந்தா முனிச்சாலை ஜங்ஷன் தான் இந்த கடை இருக்குது. அங்க முனிச்சாலை ஒரு சிக்னல் இருக்குது. அது பக்கத்துல PM சவுந்தரராஜனுடைய சிலைக்கு எய்த்தாப்புல மடை கருப்பு சாமி பருத்தி பால்னு இருக்கு. அந்த நீங்க அலைய வேண்டியதுல தேவையில்லை.
தெப்பக்குளம் வழியா வந்தாலும் முனிச்சாலை ஜங்ஷனுக்கு வந்துடலாம். சிக்னலுக்கு வந்தீங்கன்னா இந்த கடை வந்துடும். அதனால எப்பயாவது ஒரு தடவை மதுரைக்கு வந்தீங்கன்னா ஒரு தடவை வந்து பாருங்க. ஏதோ என்னுடைய 94 வருஷமா ஓட்டுறதுக்கு காரணம் இறைவனுடைய ஆற்றலும் படிக நிறமும் பவளவாய் செவ்வாயும் கடிகமால் போல் தாமரை போல் கையும் இறைவனுடைய ஆற்றல்ல ஓடுதுங்க. வணக்கம்ங்க, நன்றிங்க.